அதிமுகவில் விலகிய கையோடு திமுகவில் இணைந்தார் ராஜேந்திர பாலாஜி. ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி, கொந்தளித்த எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான KD ராஜேந்திர பாலாஜி தனக்கு தொடர்ச்சியாக 2 தேர்தல்களில் வெற்றியை தேடித்தந்த சிவகாசி தொகுதியை விட்டுவிட்டு கடந்த முறை ராஜபாளையத்துக்கு மாறி தோற்று போனார். இதனைத் தொடர்ந்துதான் இந்த பழம் புளிக்கும் கதையாக இப்போது ராஜபாளையத்தை விட்டுவிட்டு மீண்டும் சிவகாசியில் போட்டியிட ஆயத்தமாகி வருகிறாராம். அதிமுக ஆட்சியில் 2011 முதல் 2021 வரை 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்து தன்னை விருதுநகர் மாவட்ட அதிமுகவின் அடையாளமாக மாற்றிக்கொண்டவர்தான் ராஜேந்திர பாலாஜி. இந்த நிலையிலோ 2019 மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் தொகுதியின் சிட்டிங் அதிமுக எம்பியாக இருந்த விருதுநகர் மேற்கு மாவட்ட துணைச் செயலாளரான ராதாகிருஷ்ணனுக்கு மீண்டும் அதிமுக சீட் கொடுக்கவில்லையாம். அப்போதோ தொகுதியை தந்திரமாக தேமுதிகவுக்கு தள்ளிவிட்டதில் ராஜேந்திர பாலாஜியின் ஆலோசனையும் இருந்தது. இதனைத் தொடர்ந்து ராதாகிருஷ்ணனும் அவரது ஆதரவாளர்களும் சேர்ந்து ராஜேந்திர பாலாஜியுடன் அப்போது மல்லுக்கும் நின்றனர். அடுத்த முறை சிவகாசி தொகுதியில் எப்படி ஜெயிக்கிறார் என்று பார்க்கிறோம் என்ற அளவுக்கு பெரிதானது இந்த மனக்கசப்பு. சிவகாசி தொகுதியில் ராதாகிருஷ்ணனின் சமுதாய ஓட்டுக்கள் கணிசமாக இருப்பதால் இந்த மிரட்டலுக்கு சற்றே அஞ்சினார் பாலாஜி. அதன் காரணத்தினாலேயே முன்னெச்சரிக்கையோடு 2021 தேர்தலில் ராஜபாளையம் தொகுதிக்கு மாறினார். ஆனால் அங்கு அவரால் கரை சேர முடியவில்லை என்பதுதான் நிதர்சனம். தோற்றாலும் ராஜபாளையம் தொகுதியில் பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை நடத்திய ராஜேந்திர பாலாஜியோ கட்சி நிர்வாகிகள் இல்ல நிகழ்ச்சிகளிலும் தவறாது கலந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் சமீப காலமாக அவரது பார்வை சிவகாசி தொகுதியை நோக்கி திரும்பியிருக்கிறதாம். சிவகாசியில் மக்களுக்கு நல உதவிகளை வழங்கி வரும் ராஜேந்திர பாலாஜி மீண்டும் சிவகாசியில் போட்டியிட முனைப்பு காட்டுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவலை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் தற்போது பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டால் சிவகாசி தொகுதியில் போட்டியிடுவேன் என்று தனது உள்ளக்கிடக்கினை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது குறித்து நம்மிடம் பேசிய விருதுநகர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் பலரோ 2011 முதல் முறையாக சிவகாசி தொகுதியில் போட்டியிட்ட ராஜேந்திர பாலாஜி சுமார் 35,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போதைய மாவட்ட செயலரான RP உதயகுமாரிடமிருந்து மாவட்ட செயலர் பதவியும் அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டு ராஜேந்திர பாலாஜிக்கு வழங்கப்பட்டது என்றுதான் சொல்லப்படுகின்றன. இந்த சூழ்நிலையில்தான் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்ந்துள்ளதால் தனக்கு எந்த தொகுதி கொடுக்க வேண்டுமோ அந்த தொகுதியை எடப்பாடி எனக்கு கொடுக்கவில்லை என்றால் ராஜேந்திர பாலாஜி அதிமுகவிலிருந்து விலக கூட தயாராக இருப்பதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரங்கள் சொல்கின்றன. அது மட்டுமா, இவர் அதிமுகவிலிருந்து விலகிய கையோடு உடனே அடுத்த நிமிடமே விரைவில் திமுகவில் இணைய கூட முயற்சி செய்வார் என்றும் அவரது உறவினர்கள் வட்டாரத்திலும் சொல்லப்படுகிறது. இந்த தகவலானது தற்போது வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை பேரதிர்ச்சியடைய வைத்து வருகிறதாம்.